வணக்கம் காய்ஸ், வெல்கம் டு கலாமிஷன். ஏற்கனவே பார்த்த மாதிரி பிஒய்க்கு எந்த அளவுக்கு முக்கியம் உங்களுக்குன்னு தெரியும். ஏன்னா லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2 எக்ஸாம்ஸ்லேயே வந்து பிஒய்க்கு அதிகமாக கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியும் நடந்த எக்ஸாம்ஸ்லேயும் பிஒய்க்கு வந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதனால் பிஒய்க்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம படிக்கிறதை எப்படி வந்து கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏற்கனவே நம்ம ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு சிந்து சமவெளி நாகரிகம் போட்டிருக்கோம். இப்போ பாலிட்டியில் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம சிலபஸில் இருக்குது பாருங்க. இதை நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இனிமேல் நம்ம சேனலில் டாபிக் வைஸ் சிலபஸ் வைஸ் நம்மளுக்கு வந்து பிஒய்க்கு பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்கள். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 4 வருஷமாக நடந்த பாலிட்டியோட பிஒய்க்யூஸ் எல்லாமே வந்து கம்பைண்டாக இருக்கும். அண்ட் டாபிக் வைஸ் மட்டுமே. ஸோ பார்ப்போம். கூற்று பாருங்கள். டாக்டர் B.R. அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சபையின் அரசியலமைப்பு சட்ட வடிவமைப்பு குழுவின் தலைவராக இருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதான். அடுத்தது காரணம் பாருங்க. இந்தியா ஒரு குடியரசு நாடு என்று தொடங்குவதற்கான ஒரு புள்ளியாக பிரிட்டிஷ் அமெரிக்கன் சுவிஸ் அரசியலமைப்பு மாதிரியை கையாளுவதில் நேருவும் அம்பேத்கரும் ஒரு சிறந்த வழியாக கொண்டிருந்தார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து சரிதான். ஏன்னா வந்து அம்பேத்கரும் நேருவும் தான் வந்து கான்ஸ்டியூஷன் மேக்கிங்கில் ஒரு நல்ல டிசிஷன் எடுத்தது. ப்ளஸ் வந்து நம்ம வந்து மற்ற நாடுகள்லேருந்து தழுவி வந்து அரசியலமைப்பு எழுதியிருக்கோங்கிறது ரெண்டுமே வந்து சரிதான். ஆனால் இங்கே கொடுத்துருக்க காரணம் வந்து அம்பேத்கர் தலைவராக இருந்தார் அப்படின்னு ரீசனாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ வந்து இது ரெண்டும் சரி. ஆனால் ஆறுங்கிறது ஏவுக்கான காரணம் இல்லை அப்படின்னு வரும். ஸோ பாருங்கள், ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆகஸ்ட் கொடையை இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் ஏற்க மறுத்த நிலையில் என்னுடைய சகாக்களை கலந்தாலோசிக்காமலேயே ஆகஸ்ட் கொடையை நான் நிராகரிக்கிறேன் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத். பார்த்து. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அரசமைப்பு நிர்ணய சபையின் பணிகளை பற்றிய பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்திய காமன்வெல்த் அமைப்பின் உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட்டது கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு 1949 வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி ஜூலை 22, 47 1947 அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நேஷ்னல் ஆந்தம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1950 Jan 24 வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பாராளுமன்றமாக தொடங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1950 Jan 26. ஸோ Jan 26 வரும். ஸோ ஆர்டர் படி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நேஷ்னல் ஃப்ளாக் அடாப்ட் பண்ணது 2 வரும். அடுத்தது வந்து காமன்வெல்த், நெக்ஸ்ட்டு வந்து நேஷ்னல் ஆந்தம், அதுக்கப்புறம் பார்லிமெண்ட். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என்று கருதப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B.R. அம்பேத்கர் அவர்கள் தான் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அடுத்தது 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரசு பிரதிநிதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேவல்ஸ் பிரபு. நம்மளுக்கு 10th புக்லேயே இருக்கும் 1945 சிம்லா மாநாடு. அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமெரிக்கா தான் வரும். அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத வந்து எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. கரெக்ட் பண்ணுவோம். 1976 தான் நம்மளுக்கு 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து நடந்திருக்கும். ரொம்ப ஃபேமஸானது, சின்ன அரசியலமைப்பு அப்படின்னே வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 2007 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூத்த குடிமக்கள் சட்டம். 1950 இந்திய அரசியலமைப்பு. 1948 ஐநா சபை மனித உரிமைகள் ஆணையம். அப்போ 3, 4 ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்க பாருங்க. 3, 4, 2, 1. ஸோ இது வந்து ரொம்ப தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாமே நம்மளுக்கு ட்விஸ்டடாக தான் வைப்பாங்க. ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே வந்து லாஸ்ட் ஆப்ஷனை வச்சாலே நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம். 1950 இந்திய அரசியலமைப்பு. அதே மாதிரி 1948 UN. இதை வச்சு நம்ம இதில் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரீசன் அண்ட் அசஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள். அரசியல் சாசன நிர்ணய சபையை மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதான். அடுத்தது மாநில சட்டமன்றத்தின் ஒவ்வொரு சமுதாயமும் தன் உறுப்பினர்களை ஒற்றை மாற்றத்தக்க விகிதாச்சார வாக்குமுறையில் தேர்வு செய்கிறார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரி. ஆனால் இதுக்கானது சரியான காரணம் அல்ல அப்படின்னு. அடுத்தது பாருங்கள். 1946 பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவிற்கு டேஷ் என்பவர் தலைமையேற்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 3 பேர் கொண்ட கேபினட் மிஷன் வந்திருப்பாங்க. அதில் வந்து பெத்திக் லாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர், சர் ஸ்டஃபர்ட் கிளிப், இவங்க 3 பேரும் வந்திருப்பாங்க. ஸோ இதில் லாரன்ஸ் அவர்கள் தான் வந்து தலைவராக வந்து இருந்திருப்பாங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கூற்று. பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை ஆவணமே இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதான். அடுத்தது பல்வேறு கருத்துக்களுடைய குழுக்கள் கலந்து விவாதித்து தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டிய இடமே இந்திய அரசியலமைப்பு சபையாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதுவும் சரிதான்.
இங்கே வந்து கூற்று சரி, காரணமும் சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து ஆலோசிச்சதுனால தான் பகுத்தறிவோட விவாதிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு கரெக்ட்டா வரும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வேவல்ஸ் திட்டம் 1945 தெரியும். அதே மாதிரி மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947ல் வரும். அமைச்சரவை தூதுக்குழு 1946ல் வந்திருப்பாங்க. சிம்லா மாநாடும் 1945 தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சிம்லா மாநாட்டுக்கு முன்னாடியே வேவல்ஸ் திட்டம் வந்து அறிவிச்சிருப்பாங்க. அப்போ 1, 4 அடுத்தது 3, 2 அப்படின்னு வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட 3 கூற்றுகளில் சரியானதை வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆவணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதான். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எழுதப்படாத மரபுகளும் வழக்காறுகளும் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எழுதப்படாத அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. ஏன்னா நம்மளுக்கு இந்திய அரசியலமைப்பு வந்து எழுதப்பட்டது தான். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன், எழுதப்படாத அரசியலமைப்பு அப்படிங்கிறத எந்த நாடு வந்து ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் உரைவிலக்கம் செய்யப்படும் ஒரு பணுவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ரைட்டு தான். அப்போ 1, 3, 2 ரைட்டு, ரெண்டாவது வந்து தப்பு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை பற்றிய சரியான கூற்றினை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அவர் இச்சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதான். அடுத்தது, அவர் இச்சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. அடுத்தது, அவர் இச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தவறு. ஏன்னா அவர் வந்து தற்காலிக தலைவராக மட்டுமே தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத்தை தான் தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ ஆப்ஷன் 1 ஒண்டி தான் ரைட்டு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கூற்று காரணம் தான் கொடுத்துருக்காங்க. கூற்று பார்ப்போம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையான கூட்டாட்சி அரசமைப்பு இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணத்தை பாருங்க. அமைப்பு செயல் சமநிலையானது ஒன்றியத்தின் வலிமைக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரைட்டு தான், இது ரைட்டு தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து முழுமையான கூட்டாட்சியாக இருக்காது. அதுவும் இல்லாமல் ஒன்றியத்துக்கு கொஞ்சம் வலுவாக தான் இருக்கும். அப்போ ஏ சரி, கூற்று காரணம் சரி, காரணம் வந்து கூற்றுக்கு சரியான விளக்கம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அன்றைய கால சூழலில் கொண்டு வரப்பட்ட உன்னதமான திட்டம் அப்படின்னு வர்ணித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முக்கியமானது பாருங்க, அரசியலமைப்பு தூதுக்குழுவை அன்றைய கால சூழலில் கொண்டு வரப்பட்ட உன்னதமான திட்டம் அப்படின்னு தூதுக்குழுவை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம சுதந்திரம் வாங்கின அன்னைக்கு தான் வந்து இறையாண்மை கொண்ட நாளாக வந்து அறிவிக்கிறோம். அப்போ ஆகஸ்ட் 15, 1947 தான் இதுக்கு சரியான விடை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய மக்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்க போகிறோம் என்ற தகவலை பொதுமக்களுக்கு சபையில் அறிவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது சொன்னது வந்து பிரதமர் அட்லி தான். பிரதமர் அட்லி தான் வந்து பொதுவுடைமை கட்சி அங்கே பிரிட்டனில் செலக்ட் ஆனோடனே அவர் தான் இந்தியாவுக்கு விடுதலை தரதா சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வரைவு குழு எடுத்துக்கொண்ட காலம் கேட்டிருக்காங்க. இது ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து 3 வருஷத்துக்கு ஒரு 12 நாள் கம்மி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கு சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஏற்கனவே ரிப்பீட் ஆகுது கவனிச்சிருப்பீங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ அம்பேத்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது நவம்பர் 26, 1949 முக்கியமானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1946 அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்களாக இந்தியா வந்தவர்கள் யார்? ஸோ இது ஏற்கனவே ஒரு கொஸ்டின்ல இதோட தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த 3 பேரை பார்த்துக்கோங்க. பெத்தி கிளாரன்ஸ், ஸ்டெஃபர்ட் கிளிப்ஸ் அண்ட் ஏவி அலெக்சாண்டர். ரொம்ப தெரிஞ்ச கொஸ்டினுக்கு அந்த அளவுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். புதுசாக கொஸ்டின் இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்தது பாருங்க. 1946 1946ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு டேஷ் என்பவர் தலைமை தாங்கினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு ஏற்கனவே பார்த்தது தான் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள். அதாவது தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு ஏற்கனவே ஒரு கொஸ்டின் வந்துருந்தது பார்த்தீங்களா? ஸோ அதே தான். இந்த கூட்டம் எப்போ நடைபெற்றதுன்னு தேதியை பார்த்துக்கோங்க. 1946 டிசம்பர் 9ஆம் தேதி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசு சட்டம் 1935 படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது. அதன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1935 சட்டத்தில் நம்மளுக்கு கோர்ட் வந்து வந்திருக்கும்.
ஆனா அது வந்து நம்ம எப்படி உச்சநீதிமன்றம்னு இப்ப சொல்ற மாரி, அப்போ அதுக்கு என்ன பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படிங்கிறது தான் வந்து அப்ப அதுக்கு பேரு. இப்ப பார்த்துக்கோங்க, ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா, இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படின்னு பேரு. நெக்ஸ்ட் பாருங்க, சுதந்திர இந்தியாவிற்கு ஓர் அரசமைப்பு சட்டம் வேண்டும் என்று முதலில் பரிந்துரைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எம்.என். ராய் அவர்கள். எம்.என். ராய் தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அரசமைப்பு சட்டம் வேணும் அப்படின்னு பரிந்துரைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பின்வரும் எந்த குழு மைய அரசு வலிமை குறைவாகவும் மாநில அரசுகள் அதிகமான சுதந்திரத்தோடு செயல்படுவதற்கு வித்திட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இயற்றப்பட்ட எல்லா குழுக்களும் வந்து முக்கியமானது. ஸோ இது வந்து மாநிலத்துக்கு அதிக சுதந்திரம் வந்து எந்த குழு வந்து தந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபினட் குழு. நம்மளுக்கு கடைசியாக வந்து கேபினட் குழு தான் வந்து மாநில அரசுக்கு அதிகமாக வந்து சுதந்திரத்தை வந்து தந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யாரு? ஸோ ரிப்பீட்டட் 3வது வாட்டி வந்திருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கீழ் காணப்படும் வாக்கியங்களை கருதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது சரி எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். கிரகண கோட்பாடு என்பது 26 ஜனவரி 1950க்கு முன் இயற்றப்பட்ட அரசியல் சாசன சட்டங்களை சாரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, அரசியல் சாசனம் வந்த பிறகு முன் உள்ள சட்டங்கள் மீது ஒரு நிழல் பட்டு கிரகண கோட்பாட்டின் கீழ் வந்து விடுகின்றன, ஏனெனில் இது அரசியலமைப்பிற்கு ஒத்து போகாதது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, விதி 13 கீழ் 1 மற்றும் 13 கீழ் 2 கீழ் உள்ள அனைத்து சட்டங்களும் அரசியல் சாசனத்திற்கு முன்பாகவே உள்ள சட்டங்கள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 3வது வந்து கண்டிப்பாக தவறு. ஏன்னா அரசியலமைப்பு சாசனம் வரதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு 5 விதி வந்து வந்திருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக இது கிடையாது. அடுத்து கூற்று 1 கூற்று 2 ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. நீங்கள் இதை வந்து ஒன்ஸ் பாஸ் பண்ணி வச்சுட்டு படித்து பார்த்தீங்கன்னா மீனிங் உங்களுக்கு நல்லாவே புரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரிப்பீட்டட் அதே தான் வந்திருக்கு. இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ள விடுது? 3 இயருக்கு 12 நாள் கம்மி. ஸோ இதில் வந்து ஒரு டே முன்ன பின்ன கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ் 11 மந்த்ஸ் வந்து 18 டேஸ் வரும். இதில் 17 டேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 1947 மார்ச்சில் மவுண்ட் பேட்டன் டேஷ் என்பவருக்கு மாற்றாக இந்திய வைஸ்ராயாக பொறுப்பேற்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மவுண்ட் பேட்டன் வந்திருக்காரு. இப்போ மவுண்ட் பேட்டனுக்கு முன்னாடி யார் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேவல்ஸ் பிரபு வந்திருப்பாரு. நம்மளுக்கு 1945 வேவல்ஸ் திட்டம் அதே மாதிரி பார்த்துருப்போம். ஸோ அவருக்கு அடுத்தது மவுண்ட் பேட்டன் வந்திருப்பாங்க. அண்ட் மவுண்ட் பேட்டனுக்கு அடுத்தது யார் வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராஜாஜி வந்திருப்பாரு. அதாவது இந்தியாவிலேருந்து சுதந்திரத்துக்கு அடுத்தது உள்ள முதல் வைஸ்ராய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி. ஸோ நம்மளுக்கு இப்போ அந்த கான்செப்ட் போயினா கொஸ்டின் படி மவுண்ட் பேட்டனுக்கு முன்னாடி இருந்தது வேவல்ஸ் பிரபு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கீழ்வரும் எந்த நாட்டு அரசியல் அமைப்பிலிருந்து இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள அரசு நெறிமுறை கோட்பாடு என்ற ஆதாரம் வந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அரசு நெறிமுறை கோட்பாடு எந்த நாட்டிலேருந்து இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து. ஸோ இது வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கப்படுற கொஸ்டின் அயர்லாந்துலேருந்து டிபிஎஸ்பியை வந்து எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா வந்து ஏற்றுக்கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நாட்டு மாதிரி நம்ம அரசியலமைப்பு எழுதிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டு மாதிரி. ஸோ அவங்களோட எந்த நாட்டோட தேர்தல் முறையை எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எலெக்ஷன் கூட வரப்போகுது. ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எந்த நாட்டில் வந்து கான்ஸ்டியூஷன் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ அமெரிக்காவில் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பொதுநல வழக்கு என்னும் கருத்து டேஷ் நாட்டில் தோன்றியதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுக்கு அதாவது கோர்ட்டில் வந்து பொதுநல வழக்கு போடுவாங்க பார்த்தீங்களா, பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எந்த நாட்டில் ஃபர்ஸ்ட் கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னா அமெரிக்கா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, எந்த நாட்டில் இருகட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு 9th வந்து நல்லா டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க. 9th பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாருங்க. அடுத்து இது வந்து ஆன்சர் வந்து இங்கிலாந்து. பிரான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பல கட்சி முறையில் வரும். அடுத்தது பாருங்க, நீதித்துறை செயல்பாடு முறை என்ற கூற்று அறிமுகப்படுத்தப்பட்டது டேஷ் எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீதித்துறை செயல்பாட்டு முறை அப்படிங்கிறது நம்மளுக்கு அமெரிக்காவிலேருந்து வந்ததாக இருக்கும். ஸோ இதுக்கு இங்கிலீஷ் வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எந்தெந்த நாட்டிலேருந்து எந்தெந்த இதை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அமெரிக்க அரசியல் சாசனத்துலேருந்து நம்மளுக்கு எதை எடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை, இதை வந்து நம்மளுக்கு அமெரிக்காவிலேருந்து தான் எடுத்திருப்போம். அடுத்தது ஜெர்மனியின் வெய்மர் அரசியல் முறை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்கிறது, இது வந்து அங்கேருந்து எடுத்திருப்போம். அதே மாதிரி பிரிட்டிஷ் அரசியல் சாசனத்துலேருந்து நம்மளுக்கு சிட்டிசன்ஷிப் எடுத்திருப்போம். அதே மாதிரி ஐரிஷ்லேருந்து பாராளுமன்றத்தின் மேலவைக்கு பிரதிநிதிகள் நியமனம், அதாவது நம்மளுக்கு இப்போ வந்து அந்த மேலவை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பிரதிநிதிகள் நியமனம் பண்ணுறது எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா ஐரிஷ்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ 1, 2, 3 நாள் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றிய கீழ்கண்டவற்றுள் எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்தியா நீதி புனராய்வு என்ற கருத்தை அமெரிக்காவிலிருந்து பெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியானது. அடுத்தது ஒன்றியம் மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்சநீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கு உட்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாநிலம் தனியா ஒன்றியம் தனியா அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. நார்மலாகவே இது சரியில்லைன்னா அது வந்து உச்சநீதிமன்றத்தோட நீதி புனராய்வுக்கு உட்பட்டது தான். அடுத்தது பாருங்க. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 13B நீதித்துறை மறு ஆய்வு செய்வதை தடுக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறானது. 13 தான் வந்து நீதி புனராய்வு வந்து சொல்றது. இப்போ பாருங்க 1, 2 தான் சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை வந்து பெரும்பகுதி ஒத்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு அமெரிக்கா தான். அமெரிக்காவில் உள்ள பிரியாம்பிள் படி தான் நம்மளுக்கு இந்திய முகவுரை வந்து வச்சுருப்போம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் எந்தெந்த முறையை வந்து எந்தெந்த நாட்டிலேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறத தான் கேட்டிருக்காங்க. ஸோ பாராளுமன்ற முறை மக்களாட்சி எங்கேருந்து எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கிலாந்துலேருந்து. பார்லிமெண்ட் அப்படின்னாலே இங்கிலாந்து தான். அடுத்தது பாருங்க. அடிப்படை உரிமை எங்கே இருக்கும் நம்மளுக்கு அமெரிக்காலேருந்து நம்மளுக்கு எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. டிபிஎஸ்பி ஏற்கனவே கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, இது வந்து நம்மளுக்கு அயர்லாந்து. அதே மாதிரி கூட்டாட்சி அப்படிங்கிறது வந்து கனடா. ஸோ பாருங்க நம்மளுக்கு 2, 1, 4, 3ன்னு இருக்கா. எஸ், ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்கு. கொஸ்டின் பாருங்க. நீதி புனராய்வு என்ற கருத்து எந்த அரசியலமைப்புலேருந்து வந்தது? இது ஏற்கனவே ஒரு கொஸ்டின்ல கேட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ அமெரிக்க அரசியலமைப்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்ட்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸ் இதுலேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பியூஐக்யூ வீடியோவில் போடுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பார்ட்ஸ் அந்த ஷெட்யூல் எல்லாத்தையுமே வந்து ஒன்ஸ் படித்து வச்சுக்கோங்க. படிச்சுட்டு அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். தெரியலனா திரும்பி இன்னொரு வாட்டி டீப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.